மீடியா கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு அப்புறம் என்னோடய படம் வருது. அதுவும் ரெமோன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் இங்கே தேட்டரில் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ். பாட்டோட சக்ஸஸ் எல்லாத்துக்குமே எங்கள் பாட்டை என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சிவாவை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளோ வந்து இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ். இல்லை, அது வந்து மக்கள் தான் சொல்லணும். ரெமோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் ஹைப்பு. அட்வான்ஸ் புக்கிங்கே 5 நாள் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆனோம். இந்த படத்தில் ஒரு லிரிக் வரும், கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த படத்தில் வந்து அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் நான் நம்புகிறேன். இல்லை, ஒரு ஓவரால் என்டர்டெய்னராக எல்லாருமே பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் எனக்கு பர்சனலாக அவர் வந்து சக்சீட் பண்ணுறது நான் சக்சீட் பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு லிரிக் யூஸ் பண்ணேன். விக்கி என்றைக்குமே நம்மளோட டோட்டல் சிங்கில் இருப்பார். நானும் ரவுடி தான் ஆகட்டும், இல்லை இப்போ ரெமோ ஆகட்டும், மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து விக்கியும் நானும் சேரும் போது அதில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ தேங்க்யூ விக்கி. ஒரு டைரக்டராக இருந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு லிரிக் எழுதுறதுங்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஸோ அந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து செஞ்சுட்டாலேக்கு பயங்கரமாக இருந்தது தேட்டரில். நான் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் இந்த டாவியாவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க. தலை 57 போயிட்டுருக்கு. அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. வேதாளத்தை தாண்டி ஒன்று கொடுக்கணுன்னு தான் எங்களோட எய்ம். அதுக்கு தான் அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டு ஆல் தலை ஃபேன்ஸ், ஹோப் வி மீட் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எவ்ரிடே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆளுமா டோலுமா கொலவெறி அதெல்லாம் நமக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆளுமா டோலுமாவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொலவெறியும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வேர்ல்டு ஓவர் போகும் அப்படின்னு. அந்த மாதிரி அமைஞ்சா வந்து சூப்பர். பட் அது வந்து ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன எஃபர்ட் போட்டணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம். ஏழு நாள் லீவ் இருக்குது. ப்ளஸ் சிவாவை உங்களுக்கு பிடிக்குன்னா, ப்ளஸ் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, பிசி சாரோட சினிமாட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலான்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இன்றைக்கி ரெமோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ காலையில் 5 மணிக்கு காசி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் வந்து படம் பார்த்தோம். ஆடியன்ஸ் கூட பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கைத்தடல்களும் விசில்களும் கேட்கும்போது எனக்கு படமாக இப்படி ஒரு படம் அமைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. எல்லோரும் இந்த சரஸ்வதி பூஜைக்கு குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். இந்த படத்தோட ஸ்பெஷலே வந்து சிவா சார் லேடி கெட்டப்ப நடிச்சிருக்குது தான். அதை நான் எப்படி நினச்சி எழுதணும், அதை விட பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தேட்டரில் இருக்குது. அந்த லேடி கெட்டப்பில் வரும்போது ஒவ்வொரு சீனுக்கும் விசில் பறக்குது. இந்த படத்தை எல்லா பாட்டுமே ஸ்பெஷல் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ 5 பாட்டுமே 5 விதத்துலேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு இதில் பிடிச்சது வந்து செஞ்சிட்டாலேவும் தமிழ்ச்செல்வி அண்டு டாவியா சாங்கு. ஸோ இந்த பாட்டு எல்லாமே தேட்டர் பயங்கரமாக இறங்கி ஆடுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.